மேஷராசி 2024 2024ல பெரிய கிரக பேச்சுக்கள் ஏதாவது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதனால மேஷராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெருசா கிரக பேச்சுக்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. குரு பேச்சுகள் அவர் எப்போனா மே மாசம் தான். அதுக்கு இன்னும் 5 மாசம் இருக்கு. அது வரைக்கும் குரு மேஷத்திலே இருக்கிறார். சனி 11ஆம் இடம் லாபஸ்தானம். ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா, ராகு 12ஆம் இடம் விரயம், வெளிநாட்டு பயணம், முன்னேற்றம், வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு முயற்சி, பணிகள், ஃபாரின் விசா ப்ராசஸ் அதெல்லாமே ராகு 12ஆம் இடம் மீனத்தில் இருக்கிறார். கன்னி கேது 5ஆம் இடம் ஒரு பெரிய நிறுவனம், தொழிற்சாலை, புதிய முயற்சி, ஒரு முதியோர் இல்லம், அறக்கட்டளை, பொது சேவை இதெல்லாம் ஒரு இருக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். சனி 11ஆம் இடம் கும்பராசி பயிற்சியானார். வக்ர நிவர்த்தி அடைந்திட்டார். 24 முழுவதும் சனி 11ஆம் இடத்தில் இருப்பார். குரு ஜாதகத்தில் இருப்பதால் அதான் ஜென்மத்தில் 1ஆம் இடத்தில் இருப்பதால் அடுத்த ஒரு 5 மாசத்துக்கு எப்படின்னா பூர்வீக சொத்துல இருந்த கேஸ் வழக்கு எல்லாமே சால்வ் ஆகி பூர்வீக சொத்து கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்திக்க முடியும். மகன்களின் ஆசி அனுகூலம் இருக்கும். மருமகன் இவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு யோகம், தொழில், வியாபாரம், எக்ஸ்போர்ட் இதெல்லாமே நல்லா இருக்கும். குரு மே 1ஆம் தேதி ரிஷபராசிக்கு பேசுகிறார். அதாவது 2ஆம் இடம். 2ஆம் இடம் என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம். இது பேச்சாளர்களுக்கு அட்வொகேட், அப்புறம் பேச்சாளர்கள், அரசியல்வாதிகள், ஏஜென்ட்ஸ், கமிஷன், புரோக்கர்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ எஃப்எம், டிவி, டெலிவிஷன் இவங்களுக்கு எல்லாமே தன வரவு அதிகரிக்கும். ஏன்னா மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு 2ல குரு 11ல் சனி. மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், தொழிலில் வளர்ச்சி, கம்யூனிகேஷன் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கும் லாபம் எல்லாமே வரும். ஏன்னா 2 தனம், 11 லாபஸ்தானம். நல்ல ஒரு யோகக்கூடிய ஒரு திடீர் யோகம், திடீர் பணவரவு, சுப நிகழ்ச்சியில் முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி புதிய வேலைகளில் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல பணவரவு கிடைக்கும். லாபம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் ப்ரொமோஷன், சம்பள உயர்வு கிடைக்கும். பொற்காலமான இந்த 2024 மேஷராசிக்கு அமைய இருக்கிறது. உற்சாகமான மன மகிழ்ச்சியோடு புத்தாண்டு வரவேறுங்க. இது ஜாதக ரீதியான பலன்கள் அல்ல. 2024 ஆண்டு மேஷராசிக்கான புது பலன்கள். உங்க ஜாதகத்து தசா புத்தி அந்தர பலன்களை இணைத்து அதோட கம்பேர் பண்ணி பாருங்க. மேலும் ஜாதக ரீதியான தகவலுக்கு பஞ்சாங்க சேனல் அணுகுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். 12 ராசிக்கான 2024 புத்தாண்டு நியூ இயர் பலன்களை நம்ம சேனல்ல அடுத்தடுத்து வீடியோவா வரும். அது பிளேலிஸ்ட்லையும் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்பி அவங்களையும் பார்க்க வைங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.